ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போயுமே குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மட்டும்தான் பார்க்கணும். குழந்தைகள் எப்படி ஓடி ஆடி விளையாடுறாங்க, இதுதான் நம்ம கவனம் செலுத்தணும். குழந்தைகள் ஓடி ஆடி விளையாண்டால் தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடல். ஸோ அதனால் நம்ம இந்த தீவுத்திடல், விளையாட்டு ஏரியா இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொண்டு அழைச்சிட்டு போய் குழந்தைகளோட நீங்களும் விளையாடுங்க. உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி அதுமாரி நான் சூஸ் பண்ணதில் தான் இந்த கோபனானா இந்த பிளேஸு. இதுலேயும் கொஞ்சம் விளையாட்டு பொருள்லாம் நல்லா இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. இதுதான் இந்த கோ பனானா. அந்த கோ பனானா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி ரோட்டு நியர்லேயே இருக்குது. அந்த ஜிஎஸ்டி ரோட்டுக்கும் பக்கத்துலேயே இருக்கும், அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே. ஆப்போசிட்டில் அந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் இது. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளோடு போனோம். எல்லாம் நல்லாயிருக்கு. வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ தான் இந்த என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்குறோம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஜிஎஸ்டி ரோடு எல்லாமே இருக்குது. ஆப்போசிட்டில் அந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டு. நம்ம அந்த கோபனானாவுடைய அவுட் சைடு மட்டும் நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். அதான் உள்ளே திறந்து போகிறோம். போனீங்கன்னா அந்த ஒரு பிக்சர் கோ பனானாங்கிற ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் உள்ள ரொம்ப நம்ம எதிர்பார்ப்போடு போனோம். ஆனால் ப்ரைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 500 வாங்குகிறாங்க. பட் ஆஃபர் எதுவும் இல்லை. அந்த லைஃப் டைம் மாதிரி ஏதோ ஒரு ப்ரீபெய்டு மாதிரி ரீசார்ஜ் பண்ணிவிட்டால் அதில் ஏதோ ஆஃபர் இருக்குன்றாங்க. ஆனால் நம்ம தனியாக போனோம் அப்படின்னா ஒரு சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா, 2 சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா அந்த மாதிரி போகுது. பட் இது அதிகம்தான். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கான ஒரு விளையாட்டு அது எதுவுமே அதிகமாக இல்லை, அங்கே கம்மியாக தான் இருந்துச்சு. நான் பார்த்ததில்ல. அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வாங்கி நம்ம அந்த புக் பண்ணுறோம் விளையாடுறதுக்கு. அந்த பில்லோட ரேட்டிங்கு, அந்த ஆஃபரு, அது எல்லாமே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவையானவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைகளோட நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம். வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறதால இந்த ஒரு சின்ன சின்ன இடத்துல போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம், குழந்தைகளை அழைச்சிட்டு போயிட்டு. அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாண்டாங்க, கிரவுண்டு அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டாங்க. இப்போ அந்தமாரி எதுவுமே இல்லை, விளையாடுறதுக்கு ஆளும் இல்லை. அங்கிறதுனால இந்தமாரி பிளேஸை செலக்ட் பண்ணி தான் எல்லோரும் விளையாட போகிறாங்க. ஸோ அதில் நான் இந்த பிளேஸை செலக்ட் பண்ணேன். இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பட் விளையாடுற இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த பிளேசஸ் நிறைய இருந்தது முன்னாடி. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் ஓட்டுறதுக்காக அதை வச்சுருக்காங்க. அந்த முன்னாடி கார் ஓட்டுறதுக்கு இல்லை, அது கார் ரிப்பேர் ஆகிடுச்சான், குழந்தைங்க வச்சு கார் ஓட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரும்போதே ஒரு சாக்ஸ் கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு சாக்ஸ் போட்டு தான் உள்ளே நடக்கணும் அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பிங் மாதிரி இருக்குது, பசங்க ஜம்ப் பண்ணுற மாதிரி. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொம்மைகள் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மண்ணில் விளையாடுற மாதிரி அதுங்க அந்த வரகு அரிசி மாதிரி இது கொட்டி வச்சுருக்காங்க. அதில் விளையாடுறாங்க பசங்களாம். இதில் அந்த காய் மாதிரி ஒன்று நவுத்துறாங்க, பசங்க நவுத்துறாங்க பாருங்கள். நம்ம இந்த ஃபோனில் விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கே ஃபிசிக்கலாகவே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்ல ஒரு முயற்சி அது. ஓரளவு பரவாயில்ல. நம்ம அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அங்கே அதிகம் அமௌண்ட்டு அதிகமாக இருக்க தவிர அதிகம் விளையாட்டு இல்லை அங்கே. ஸோ அதனால் நம்ம அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. நார்மலாக இருக்குது. ஸோ வேறு எங்கேயும் இல்லாததுக்கு நம்ம இதை சூஸ் பண்ணலாம். அப்படி தான் நம்ம போனோமே தவிர, பசங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க, அதனால் போய் என்ஜாய் பண்ணோம். மேலேருந்து கீழே இறங்கி அந்த சர்க்கிள்ற மாதிரி ரவுண்ட்ஸில் அந்த ஸ்லைடு மாதிரி விடுறாங்க. இது பார்த்திங்கன்னா அதை ரவுண்ட்ஸை சுற்றி விட்டு அதில் போய் உட்காருவாங்க ஜம்ப் பண்ணி. அது ட்ரை பண்ணாங்க பசங்க, நல்லா ஓடி ஆடி விளையாண்டாங்க. சொன்னல அந்த வரகு அரிசி மாதிரி அதில் பசங்க எல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க பாருங்கள். மண்ணில் விளையாடுறதுக்கு பதிலாக
இந்த மாதிரி இதை கொட்டியிருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. மேலே ஏறுறாங்க, மேலே இருந்து ஸ்லைடிங் விடுறதுக்காக. ஸ்லைடிங் தான் விட்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1 year 2 years வரையுமே 2 year வரையும் நான் பார்த்துருக்கேன். 2 வருஷமாகவே இது இருக்குது. ஸோ என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போய் பார்க்கலான்னு வந்தோம். ஒரு நார்மல் என்ஜாய்மெண்ட், அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த இடமும் இல்லாததுக்காக இந்த இடம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பட் வேறு இடம் போகணும், நம்ம லாங் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணவே குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இடம் கொஞ்சம் சூஸ் பண்ணோம். ஸோ இங்கே அதிக விளையாட்டுகள் வந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் அமௌண்ட் அதிகம், அதுக்கான விளையாட்டுகள் இல்லை. வேறு வழி இல்லை, அங்கே தான் விளையாடி ஆகணுங்கிறதுனால விளையாண்டுட்டு இருந்தோம். பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க, நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் எல்லாம் அவங்க சைல்டோட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். பசங்க விளையாடுறத வந்து அப்படியே கவனிச்சிருந்தாங்க. 1 ஹவருக்கு வந்து 500 rupees அதான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த 1 hour என்ட்ரு ஆனதுமே அந்த 1 ஹவருக்கு ஒரு சைல்டுக்கு வந்து 500, 2 சைல்டுனா 1000 rupees 1 hour பேஸ். அவரும் கம்மியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரேட்டும் அதிகமாக இருக்குது, அதிக விளையாட்டும் இல்லை. ஸோ நார்மலாக இருக்குது, ரொம்ப நம்ம எதிர்பார்ப்பு தேவையில்லை. குழந்தைகள் ஏதோ ஓரளவு என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே போனால் ஒரே மஞ்சள் பச்சை இந்த மாதிரி தான் கலர் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பால், நிறைய அந்த பால் மாதிரி போட்டு அந்த பாலை ஒரு இதை பொறுக்கி போட்டாங்கன்னா அது மேலேருந்து அப்படியே கொட்டுது. இதெல்லாம் மேலே போகிறதுக்கான வழி. மேலே போயிட்டு அந்த ஸ்லைடிங் விடுறது. அதிகமாக அந்த ஸ்லைடிங் மாதிரி தான் இருக்குது, வேறு அதிகம் எதுவும் இல்லைங்க. இதை விட்றாங்க பாருங்கள் பசங்க, இது மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. மேலே அந்த பக்கம் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குது. அந்த பால் போட்டாங்கன்னா மேலே வரும் பார்த்தீங்களா, சொன்னால மேலே வந்து அந்த பால் ஃபில் ஆகி அது அப்படியே ஓப்பன் ஆகி கொட்டுது. ஃபில் ஆனதுமே அதுக்கு ஏதோ சென்சார் மாதிரி வச்சுருக்காங்க நினைக்கிறேன், ஃபில் ஆனதுமே கொட்டுற மாதிரி. இது ஒரு ஸ்லைடிங்கு, இங்கே ஒரு ஸ்லைடிங்கு. அப்படியே மேலே ஏறி ஸ்லைடிங்க்கு போயிடுவாங்க மேலே. ஏன்னா பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் ரசிக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம பசங்க ஃபோன்லேயே விளையாண்டு அது ரொம்ப நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே விளையாண்டுக்கிட்டு. பசங்க ஓடி ஆடி ஃபிசிக்கலாக விளையாண்டால் தான் அவங்க கைகால் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும். நல்லா ஓடி ஆடி விளையாண்டாங்கன்னா பசங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த ஃபோன்லேயே விளையாண்டு கண்ணு போய், அது இல்லாமல் தேவையில்லாமல் மூளை வளர்ச்சி போய், இதெல்லாம் தேவையில்லாத சில பிரச்சனைகளை கொண்டு விடும் பேரண்ட்ஸுக்கு. ஸோ நம்மளே ரொம்ப கஷ்டப்படுவோம். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கொடுத்துட்றாங்க கையில். அது எவ்வளோ நேரம் தான் அந்த ஃபோனையே பார்த்துக்கினே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூட வளராது இதே ஃபோனையே பார்த்துனே இருந்தால். அதனால தான் இந்த சின்ன வயசுலேயே கண்ணாடி போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி குறையுது. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து தயவுசெய்து இந்த ஃபோன் கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க பசங்கள்கிட்ட, சின்ன பசங்கள்கிட்ட. அவங்கள வெளியில் கூப்பிட்டு விளையாட வைங்க. இல்லைனா வெளியில் இந்த மாதிரி பிளேஸஸ் தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி அங்கே போங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் கொடுத்து தேவையில்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அலைஞ்சிட்டு இருக்கிறது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்க கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபோன் வேணும்னு அழுவும்போது அந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை தயவுசெய்து கொஞ்சம் கொடுக்காதீங்க பசங்கள்கிட்ட ஃபோனை. இந்தமாரி வெளியில் அழைச்சிட்டு போய் விளையாட வைங்க. இதுதான் நல்லாயிருக்கும். அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஜுராசிக் பார்க் மாதிரி கேம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. ஓகே, அந்த ஸ்க்ரீன் பாருங்கள், அந்த கேம் ஓடினே இருக்குது, ப்ளே பண்ணினே இருக்கிறாங்க. ஓகே, 2வது பார்ட்டில் சந்திக்கலாம்.
தேங்க்யூ.